ஹாப்பி 2024. ஜான்வரி மாத பலனு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த மாதத்தினுடைய சுப நிகழ்ச்சிகளை பற்றி பார்க்கலாம். ஜான்வரி 1 பஞ்சமி. அதே மாதிரி ஜான்வரி மாதம் 3 பஞ்சமி வருது. 15ஆம் தேதி காலையில் 9:30 மணிலேருந்து 16ஆம் தேதி 7 மணி வரைக்கும் பஞ்சமி. ஜனவரி 31ஆம் தேதியும் பஞ்சமி. ஸோ 3 பஞ்சமிகள் ஜனவரியில் வருது. 16ஆம் தேதி 2ஆம் தேதி ஷஷ்டி, 4ஆம் தேதி 18ஆம் தேதி அஷ்டமி, 5ஆம் தேதி 19ஆம் தேதி நவமி, 7ஆம் தேதி 21ஆம் தேதி ஏகாதசி, 9ஆம் தேதி 23ஆம் தேதி பிரதோஷம், 11ஆம் தேதி ஹனுமத் ஜெயந்தி, 12ஆம் தேதி கூடாரவல்லி, 14ஆம் தேதி மகர தீபம், போகி பண்டிகை, சதுர்த்தி விரதம், 15ஆம் தேதி தை 1, தை பிறந்தால் வழி பிறக்கும், பொங்கல் பண்டிகை. ஹாப்பி பொங்கல் டு ஒன் அண்ட் ஆல். 20ஆம் தேதி கார்த்திகை விரதம், 25ஆம் தேதி தை பூசம் பௌர்ணமி, 26ஆம் தேதி வாஸ்து செய்கிறதுக்கு மிகவும் உகந்த நாள். காலையில் 9:52 11:22 வரைக்கும் உங்களுக்கு வாஸ்து நேரம். 29ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி. இதுதான் ஜான்வரி மாதத்தினுடைய சுப நிகழ்ச்சிகள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். கும்பராசி மற்றும் கும்ப லக்ன அன்பர்களுக்கு இந்த ஜான்வரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா நல்லதாக இருக்கு. ஆனால் சில விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்கு. ஒரு டைட்டில் கொடுக்கணும் அப்படின்னா இது சம பலன் பெறக்கூடிய மாதம். அப்படின்னா என்ன? 50% நல்லா இருக்கு, 50% காஷனாக இருக்கு. சரி, நல்லா இருக்குன்றது எது? இதில் உங்கள் லாபஸ்தானத்தில் செவ்வாய் அண்ட் சூரியன் இல்லையா? அப்போ லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அது லாபத்தை நோக்கி செயல்படும். ஸோ செவ்வாய் லாபத்தில் இருக்கும்போது பயம் பெருசாக இல்லை. சூரியன் லாபத்தில் இருக்கும்போது அரசு வழி அனுகூலமாக இருக்குது. நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிக்கக்கூடியதாக இருக்குங்க. ரொம்பவே ஃபாஸ்ட்னஸை கொடுக்குது. இதெல்லாம் நல்லாயிருக்கு. புதன் சுக்கிரனும் ரொம்பவே நல்லா இருக்காங்க. 10ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் இருக்காங்க. ஸோ உங்களுடைய பிளானிங் நல்லாயிருக்கு. சுகமான பல விஷயங்கள் கண்ணுக்கு காமிக்குது. சுப செலவு வர்றதுக்குண்டான வழிகள் காமிக்குது. திருமண யோகம். உங்களுடைய 7ஆம் அதிபதி சூரியன். அந்த சூரியன் 11ஆம் வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேருக்கு இப்போது பொண்ணு கிடைக்கவே இல்லையா, பையன் கிடைக்கவே இல்லையன்றவங்களுக்கெல்லாம் அந்த பொண்ணும் பையனும் கண்ணில் காமிக்கும். ஸோ அந்த கண்ணில் காமிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இவங்க தானா அப்படின்னு அந்த ஜாதகம் கையில் வர்றதுக்கு இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கும்பராசிக்கு 11ஆம் வீடு நல்லா இருக்குன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அது குருனுடைய வீடு இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரீமேரேஜுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட இருக்குது. உங்களுக்கும் உங்களுடைய எல்டர் பிரதர் அண்ட் சிஸ்டருக்கு அந்யோன்யங்கள் வர்றதுக்கும் அவங்களுக்கு நன்மைகளும் அவங்களால் உங்களுக்கு நன்மைகளும் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக நல்லா இருக்கு. ஒன்றும் பெருசாக பயம் பாதிப்புகள் இல்லை. பட் ஸ்டில் ஹோல்ட் யோர் இன்வெஸ்ட்மெண்ட். புதுசாக அபிவிருத்தி பண்ணுறதுக்கு இந்த மாதம் உகந்தது இல்லை. கோ ஆன் த ஃப்ளோ, ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. இப்போ போய் புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறேன், புதுசாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், ஜான்வரி 1 ஆயிடுச்சு, ஸோ 2024 நான் சம்திங் எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணணும் அப்படின்றதுக்கெல்லாம் இது கரெக்டான ஒரு பாயிண்ட் இல்லை. இப்போ என்னென்னா அந்த லாபம்ன்ற ஒரு விஷயம் வந்தால் கூட, அதாவது நான் சொல்கிறது லாபஸ்தானத்தில் இந்த கிரகங்கள், தொழில் ஸ்தானத்தில் இந்த கிரகங்கள், 10ஆம் வீட்டு அதிபதியே 11ல் இருந்தால் கூட இப்போ எப்படி இருக்குன்னா இனிமேல் புரியாத மாதிரி இருக்கும். இந்த ஸ்டெப்பை எடுக்கலாமா, கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா, யோசித்து பண்ணலாமா அப்படின்னு தூக்கமே வராமல் ஒரு நன்மையான முடிவாக இருந்தாலும் சரி, ஒரு 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 மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பயம் அப்படின்ற பாயிண்ட்னால தான் கோ ஆன் த ஃப்ளோ அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு உண்டான ரீசன். உங்களுடைய 11ஆம் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். அது ஒரு மிகப்பெரிய நன்மை. அப்போது நீங்கள் அந்த குழப்பத்தை வெளிப்படையாக பேசி
அதுக்குண்டான முடிவுகளை எடுக்கும்போது அதிலிருந்து தெளிவு பெறுவீங்க. ஸோ திருமணம் புதுசாக ஆயிருக்கு இப்போது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பொண்ணு பார்க்குறீங்க, இவங்க தானான்ற கன்ஃபியூஷன் ஒரு பக்கம். ஆனால் கல்யாணமே ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டில் ராகு இருக்காருன்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஜென்ம சனின்றதும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ வாழ்க்கை துணையோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. புரிதல் குறைவாக இருக்கும். ஸோ நீங்களே குழப்பத்தில் நிறைய விஷயங்கள் குழப்பி விட்டுருவீங்க. அப்படின்போது விழிப்புணர்ச்சி ரொம்ப 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 முக்கியம். புதன் ஃபேவரபுளாக தான் இருக்காங்க, அதனால ரொம்பவே பயப்பட தேவையில்லை. குருவுமே ரொம்பவே நல்லா இருக்காங்க, லாபஸ்தானத்தில் குரு பார்க்குறாரு, அதுவுமே ஒன்றும் பயம் இல்லை. ஸோ இப்போது தை மாதம் ஆச்சே, கல்யாணம் வச்சுருக்கோமே அப்படின்றவங்க எல்லாம் உங்களுக்கு முகூர்த்த தேதி குறிக்கிறீங்க இல்லையா, அதை கொஞ்சம் பார்த்து குறிச்சிடுங்க. குறிச்சிட்டு இந்த ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கும்பம்ன்றது ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டியது இல்லை. கொஞ்சம் சமபலம் இருக்கிறதுனால கொஞ்சம் யோசித்து பண்ணிட்டீங்கன்னா போகிறோம். இதுக்கு ஒரு நிதானம் தேவை. நிறைய விஷயங்கள் சொல்யூஷனுக்கு வரும் when you discuss and then decide. அது இல்லத்தரசிகளாக இருக்கட்டும், தொழில் சம்மந்தமாக இருக்கிறதா ஆகட்டும், கோ ஆன் த ஃப்ளோக்கு எந்த விதமான ஒரு பயமும் இல்லைங்க. புது முயற்சி, புது திட்டம், புது யோசனை, புது கடன் வாங்குதல் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதம் மட்டும் தள்ளி வச்சுட்டிங்கன்னா இட் வில் பி ரியலி குட். நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா ராகு கேது உங்களுடைய சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பழமை வாய்ந்த சர்ப்பதோஷ ஸ்தலங்களுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் கொஞ்சம் இப்போ டைம் செலவு பண்ணுங்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு கேது கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா நீங்கள் சர்ப்பதோஷ ஸ்தலங்களுக்கு போய் பரிகாரம் பண்ணிட்டு வாங்க. முக்கிய முடிவுகள் ஜனவரி மாதம் எடுக்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லை. உங்கள் சுய ஜாதகத்தில் சனியினுடைய நிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதெல்லாம் பார்த்து செஞ்சும் போதே ஜனவரி முடிஞ்சு போயிடுங்க. ஸோ ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டாம். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, இது சமபலம் பெற்றிருக்கிறதுனால கோ ஆன் த ஃப்ளோ, டிஸ்கஸ் அண்ட் தென் டிசைட் அப்படின்ற ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வேண்டியது ஹனுமன் சாலேசா நீங்கள் கேளுங்க. விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. நிதானமாக இருங்க. எந்த முடிவும் இப்போ எடுக்க வேண்டாம்ன்றதுல தெளிவோடு இருங்க. உங்கள் குழப்பத்தை உங்களுடைய குரு உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடியவங்களோட டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் பிப்ரவரி மாதம் நீங்கள் முடிவெடுங்க. ஓகே, விஷ் யூ குட் லக் அண்ட் ஆல் த பெஸ்ட். மேலும் விவரங்களுக்கு ஃபோன் நம்பர் 9842266555